சிவ சிவ சிவாய நமோ. எல்லாம் படிக்கிற பையன்தான் கடைசி நேரத்தில் கொஞ்சம் படிக்காம விட்டானா என்ன ஆகும்? ஐயோ, காலாண்டில் என்ன மார்க் வாங்கினான்னு தெரியுங்களா? அரையாண்டில் என்ன மார்க் வாங்கினா, முலாண்டில் என்ன ஆச்சு? படிக்காமல் விட்டுட்டான்னா வீணாக போயிடும். அப்போ நீங்கள் சாதகம் செய்கிற நாம் ஒரு இலக்கை பெற்றுட்டோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் இன்னும் கவனமாக சாதிக்கும். ஏன்? தக்க வைப்பதற்கு சாதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் முதல் மாணவனாக வருவது பெருசு இல்லை, அந்த முதல் இடத்தை தக்க வைப்பது அதை விட பெருசு. அதில் தான் கடினம் இருக்கிறது. அதனால தான் எல்லா நிறுவனங்களும் கஷ்டப்படுது. எப்படியோ முதல் இடத்துக்கு வந்துட்டோம், எப்படியாவது தக்க வைக்கணும் ஐயா, தக்க வைக்கணும் ஐயான்னு போட்டு வேலைக்காரன் கண்ணில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு வேலையை வாங்குறாங்க. டேய், என்ன பண்ணிட்டுருக்கிற, என்னாச்சு, டேன் ஓவர் என்னாச்சு பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு பிடிச்சி ஏன் வாங்கினேன்? பேர் போயிடுமையா, அடுத்தவன் வந்துடுவான், நீ கொஞ்சம் எங்கேயாவது தூங்குன அடுத்த ஆள் முன்னாடி வந்துடுவான் அப்படின்னு எவ்வளோ பாடுபடுறோம் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் இந்த நெஞ்சுக்குள்ளே சிவம் இருப்பதை காண்பதற்கும் பாடுபடணும். சும்மாலாம் வராது, பாடுபட்டால் தான் வரும் பயன். உழைத்தால் உறுதி உண்டு என்பதை மறந்துடாதீங்க.